மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமைத்துள்ளது நீரு, செந்துவர் வாய்மயங்க திரு ஆலவாயன் திருநீரே. துண்ணூறு வச்சவன் தோத்தது இல்ல, விபூதி வச்சவன் தோத்ததில்ல. தமிழனோட அடையாளம் சும்மா வந்துலாம் துண்ணூறு வைக்கல, வெற்றியின் அடையாளம் துண்ணூறு அப்படிங்கிற மாதிரி தான் குகேஷ் துண்ணூறு வச்ச தமிழன், குட்டி தமிழன், தங்க தமிழன் குகேஷ் செஸ் போட்டியில உலக சாம்பியன் பட்டத்தை வென்றுட்டாரு. எங்களுக்கு பூரா எரியும் அந்த பகுத்தறிவு குஞ்சுகளுக்கெல்லாம் கபகபான்னு இருக்கான். என்னடா ஒரு 90 வருஷம் போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டான்னு கூட நினைப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆள் தானே இவங்க தானே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, தமிழனுக்கு எதுவுமே தெரியாது, தமிழ்நாடு முடியாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. கிராண்ட் மாஸ்டர் பட்டம் சொல்லி கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்கன்னா, கிரிக்கெட்ல ஐசிசி இருக்கிற மாதிரி, ஃபுட்பால் கால்பந்துல பிஃபா இருக்கிற மாதிரி வந்து செஸ் போட்டி சதுரங்க போட்டிக்கு ஒரு சம்மேளனம் உலக கூட்டமைப்பு சம்மேளனம். அதுல வந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டம் கொடுக்குறியா. அது எப்படி கொடுக்குறியான், சர்வதேச போட்டி செஸ் போட்டி இருக்குல்ல, அதுல வந்து 2500 பாயிண்ட் வாங்கினேன். ஏற்கனவே கிராண்ட் மாஸ்டரா இருக்கிற உங்களோட தொடர்ந்து 3 தடவை ஜெயிக்கணும். அப்படி தொடர்ந்து 3 தடவை ஜெயிச்சா கிராண்ட் மாஸ்டர் பட்டம் தருவாங்க. அது இந்தியாவில் எத்தனை பேருக்கு தந்திருக்காங்க தெரியுமா? ஒரு 50 பேர்கிட்ட தந்திருக்காங்க. அதுல வந்து தமிழ்நாட்டுக்காரங்க எத்தனை பேர் தெரியுமா? 31 பேர் தமிழ்நாட்டுக்காரன். தமிழ 31 பேர் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கியிருக்காருங்க. அது வந்து குஜராத் 2, கர்நாடகா 4, கேரளா 3, அதிகபட்சம் டெல்லி வந்து 6, மகாராஷ்டிரா 12. ஆனா இவங்க மகாராஷ்டிராவோட 3 மடங்கு 31 இது வாங்கியிருக்காருங்க கிராண்ட் மாஸ்டர் பட்டம் தமிழே வாங்கியிருக்காருங்க. ஆனா இந்த தமிழனுக்கு நீட்டு எழுத முடியாது, நீட்டு பரீட்சை எழுத முடியாது, பயந்துக்கிட்டு நீட்டு வேணான்னு குதிக்கிறீங்க. ஏய், உலகத்தவே ஆண்டவன் தமிழே, ஆனா அவனுக்கு வந்து நீட்டை படிக்க முடியாதுங்கிற. நீர் மேலாண்மையில 5000 வருஷத்துக்கு முன்னாடியே கல்லணையை கட்டுனவன் தமிழன், அவனுக்கு நீட் எக்ஸாம் பயமா? உலக பொதுமுறை திருக்குறள் எழுதினவன் தமிழன், அவனுக்கு நீட் எக்ஸாம் பயமா? உலகத்திலே சின்ன சின்ன குடிசையிலையும் இதுலையும் தங்கிக்கிட்டு இருந்தப்ப விண்ணுயர கட்டடத்தை கட்டி கோயிலை கட்டி வாழ்ந்தவன் தமிழன், அவனுக்கு தெரியாத நீட் எக்ஸாமுக்கு அந்த பரம்பரையில் வந்த நாங்க நீட் எக்ஸாமுக்கு பயந்துருவோமா? உலகத்தவே ஆண்டவன் தமிழன் ராஜேந்திர சோழ, அந்த வம்சாவளி தமிழன் நீட்டுக்கு பயந்துருவானா? எப்படிலாம் நம்மளை ஏமாத்துறீங்க பாருங்க. தமிழை வந்து வெள்ளக்காரையும் போனா குண்டு ஊசி கூட தயாரிக்க முடியாது, இது கூட தயாரிக்க முடியாது. நான் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை பாருங்க, வந்து 31 பட்டம் வாங்கியிருக்காங்க, தமிழை வாங்கியிருக்கான். ஆனா அந்த தமிழனுக்கு வந்து நீட் எக்ஸாம் பயந்து விடுறாங்க அப்படின்னு சொல்றியா? குஜராத்ல 2 தான் வாங்கியிருக்கேன், அவன் நீட் எக்ஸாம் பயப்படல. டெல்லி 6 தான் வாங்கியிருக்கேன், அவன் நீட் எக்ஸாம் பயப்படல. கர்நாடகா 4 தான் வாங்கியிருக்கேன், நீட் எக்ஸாம் பயப்படல. கேரளா 3 தான் வாங்கியிருக்கேன், அவன் பயப்படல. நம்ம 31 இது வாங்கியிருக்கேன். பொதுவாகவே தமிழை அறிவாளி, தமிழை வந்து போர் மறவன், தமிழை வந்து சயின்டிஸ்ட், எல்லாமே தமிழே, எல்லா தகுதியும் தமிழனுக்கு இருக்கு. நீட் எக்ஸாம் மட்டும் எழுத முடியாதான்? என்ன உருட்டுறீங்க உங்க அரசியலுக்கு? தமிழை போற்றி.